வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான். வணக்கம் தாய்நாடு உங்களை வரவேற்கிறது. இன்று முதல் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் வித்தியாசமாக அமைக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். இதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், வழமைக்கு மாறாக ஒவ்வொரு நாளும் ஒரு ஊரை மையப்படுத்திய இந்த நிகழ்ச்சியை அமைக்கலாம் என யோசித்திருக்கிறோம். அதாவது இந்த நிகழ்ச்சியில் 4 பாகங்கள் வருவதை நீங்கள் அவதானித்திருப்பீர்கள். இந்த 4 பாகங்களும் ஒரே ஊரில் படமாக்கப்பட போகிறது என்பதல்ல, அதில் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 ஒரே ஊரில் படமாக்கலாம் என்று யோசித்திருக்கிறோம். அதாவது ஒரு ஊரை மையப்படுத்திய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைய போகிறது. இன்றைய நிகழ்ச்சி எந்த ஊரை மையப்படுத்தி இருக்க போகிறது? சாட்டி என்ற ஊரை உங்களில் சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம். யாழ்ப்பாணம் மாவட்டம் வேலனை பகுதியைச் சேர்ந்த இடம் இது. சாட்டி என்பது யாழ்ப்பாண நகரிலிருந்து 14 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஒரு இடம். இந்த இடத்தை பற்றிய 2 பகுதிகள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியில் இடம்பெறப் போகிறது. இப்பொழுது அதைத்தான் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். யாழ்ப்பாணம் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க சிரசு பிரதேசம். யாழ்ப்பாணத்தில் பொழுதுபோக்கு அம்சங்கள் ஏராளம் இருந்த போதிலும் நீச்சல் அடித்து மகிழ்ந்திட இயற்கையாக அமைந்த கடற்கரைகள் என்பது மிகவும் சொற்பந்தான். காரைநகர் கசூரினா கடற்கரை எந்த அளவுக்கு பிரபல்யமானதோ அதே போன்று பிரபல்யம் மிக்க ஒரு கடற்கரைதான் இந்த சாட்டி கடற்கரை. வேலனை எனும் ஊரில் உள்ள சாட்டி கடற்கரைக்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றோம். இலங்கை தீவு 4 பக்கம் கடலால் சூழப்பட்டது என்பது யாவரும் அறிந்த விடயமே. ஆனால் பல கடல்களில் மக்கள் குளிப்பதற்கு பயன்படுத்துவதில்லை, அதாவது நீந்துவதற்கு பயன்படுத்துவதில்லை. இது போன்ற சில கடல்களை தான் மக்கள் தெரிவு செய்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் காணப்படுகின்ற கசூரினா சாட்டி கடற்கரைகளை தான் மக்கள் நீந்துவதற்காக கூடுதலாக பயன்படுத்துகிறார்கள். யாழ்ப்பாண நகரிலிருந்து வடக்கே 14 கிலோமீட்டர் தொலைவில் நைனாதீவு செல்லும் பாதையில் வேலனை பகுதியின் ஆழங்குறைந்த அழகிய கடற்கரைதான் இந்த சாட்டி கடற்கரை. வெள்ளை மணல், ஆழம் குறைந்த தரை தொடும் கடல், கடற்கரைக்கு எதிரே தென்னந்தோப்பு என்பன சாட்டி கடலுக்கென்றே உரித்தான சிறப்புகள். சிறுவர் முதல் பெரியவர் வரை சிறகடித்து சென்று இந்த கடலில் வீழ்ந்து களிப்படைகின்றார்கள். இங்கே வருகின்றவர்கள் நீந்துவதற்காக காற்றடிக்கப்பட்ட ரப்பர் வளையங்கள் வாடகைக்கு விடப்படுகின்றன இந்த கடலோரத்திலே. இந்த கடலை கண்டவுடனேயே பல சிறார்களுக்கு மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை காண முடிகின்றது. இங்கே வருகின்ற உல்லாச பயணிகள் குளித்துவிட்டு உடை மாற்றுவதற்கும் மற்றும் ஓய்வெடுப்பதற்கும் இங்கே போதியளவு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.
சில பருவ காலங்களில் இந்த கடற்கரையில் கடற்சாதாளைகளின் படிவு அதிகமாக காணப்பட்டாலும் அதையும் பொருட்படுத்தாது இங்கே நீச்சலடித்து மகிழ்கிறார்கள் ஏராளம் பேர். இப்போது இந்த கடற்கரையில் நீராடுவதற்காக அதாவது குளிப்பதற்காக வந்த ஒருவரிடம் தற்போது உரையாடுவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். எங்கேருந்து நீங்கள் இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள் சும்மலையில் இருக்கிறது. இன்றைக்கு நயனாதேவி கோயிலுக்கு போயிட்டு நாங்கள் வரும் பாதையில் சாட்டி உள்ள கடற்கரையில் அந்த பீச்சில் இருக்கா எங்களை பொழுதுபோக்க கழிச்சிட்டு போகிறதுக்காக நாங்கள் இங்கே குளிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம். முதல்ல இங்கே இந்த கடற்கரைக்கு வந்திருக்கிறீங்களா? ஆமாம், இந்த கடற்கரைக்கு கடந்த 6 மாதத்துக்கு வந்திருந்தோம். அது அந்த நேரம் காற்று வீசுகிற தன்மை குறைவாகவும் இந்த கடற்பிரதேசங்கள் அழகாகவும் இருந்ததை நாங்கள் அவதானிக்கிறோம். தற்போது இந்த காற்று வீசுகிற திசையின் பக்கம் இந்த பாசிகள் காணப்படுவது அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. சரி, நீங்கள் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ சின்ன வயசுலாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டுக்கு தெரியாமல் எல்லாம் இந்த கடற்கரைக்கு வந்திருக்கலாம். அப்படி உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் ஏதாவது இருக்கா? ஆமாம், இது நான் 2010 என் நண்பர்களுடன் வந்து நீராடி மகிழ்ந்த சம்பவங்கள் உள்ளன. அப்படி வீட்டில் தெரிந்து வீட்டில் பிரச்சனைப்பட்ட சந்தர்ப்பங்களும் உண்டு. காரிநகர் பகுதியில் இருக்கிற கசூரினா கடற்கரைக்கு போயிருக்கிறீங்களா? ஆமாம், கஜூனா பீச்சுக்கும் பல தடவை சென்றிருக்கின்றோம். அங்கும் நாம் நமது வேலை விடுமுறை நாட்களிலும் நண்பர்களுடன் சென்று புதுகளிப்பது வழக்கம். அந்த வகையில் பல தடவை அங்கு சென்று மகிழ்வாக இருந்திருக்கிறோம். இப்படி கடற்கரை ஓரங்கள் செல்வது நமக்கு விருப்பமான ஒன்றாக காணப்படும். சரி, நீங்கள் அப்போ அந்த கடற்கரைக்கும் போயிருக்கிறீங்க, சாட்டி கடற்கரைக்கும் வந்திருக்கிறீங்க. 2 கடற்கரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? கஜூர்னா பீச்சை பொறுத்தவரையில் அது ஒரு பரந்த கடற்கரையாகவும் இதனுடன் ஒப்பிடும்போது அது மக்கள் தொகை அதிகளவு வருவதாகவும் அங்கு சவுக்குச்சோலை மற்றும் அருகில் சைவ ஆலயங்கள் அது இதனுடன் ஒப்பிடும்போது அது அழகு மிக்கதாக காணப்படுகின்றது. இது குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் அழகானதாக தெரிவது நமக்கு சரியான ஒன்றை கூடக்கூடியதாக இருக்கும். சரி, நீங்கள் எவ்வளோ ஆண்டு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க? தற்போது கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு இன்று நான் வந்தேன். எந்த இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கிறீங்க? மாத்தலை. குடும்பத்தோட வந்திருக்கிறீங்களா? நீங்கள் வந்து முதல் தடவையாக இங்கே வந்திருக்கிறீங்களா? ஆமாம். சார் வந்தோடனே உங்களுக்கு என்ன அனுபவம் தோன்றுது இந்த கடற்கரையை பார்த்தோம்? நல்லா இருக்கு கடற்கரை. சுற்றுலா கழிக்கிறதுக்கு நல்ல இடமா இருக்கு. சந்தோஷமா சுற்றுலா கழிச்சோம். வேற நல்ல அனுபவம். ஆமாம். சரி, இப்போ வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து வேற கடற்கரைக்கும் போயிருக்கிறீங்களா? ஆமாம். அந்த கடற்கரையோட ஒப்படைக்க வந்து இந்த சாட்டி கடற்கரை என்ன வித்தியாசப்படுது? வித்தியாசமா அலையும் இருக்கு, அதே நேரம் பாதுகாப்பாக குளிக்கக்கூடிய இடமா இருக்கு. உங்களோட கருத்து இந்த கடற்கரையை பற்றி? கருத்துனா உண்மையில் குடும்பத்தோடு வந்து நல்லா சந்தோஷமாக 2 பேருங்கள ஒரு இடம், பாதுகாப்பான இடம், அழகான இடம். ஒரு சில இடங்களில் அலை இல்லை, ஒரு சில இடங்களில் அலை மட்டும் பிக்கும் அகௌரவமாக வரும். அப்போ இல்லாமல் இது 2ம் உள்ளதா? சரி தங்கச்சி, உங்களோட கருத்து என்ன கடற்கரையை பற்றி? நல்ல என்டர்டைன்மெண்ட். சாட்டி கடற்கரையின் அருகில் அமைந்திருந்த இந்த மண்டபத்தில் இளைப்பாறிய நபருடன் சற்று உரையாடுவோம். வணக்கம் அங்கு. வணக்கம். எங்கே இருந்தீங்க இங்கே வாரீங்க? நாங்களும் மன்னாரில் இருந்து இங்கே வந்திருக்கிறோம். சாட்டி வந்து ஒரு மாதா கோயில் ஒன்று இருக்குது. அது ஒரு யாத்திரை ஸ்தலம்ன்றபடியால் கூடுதலான ஆட்கள் இங்கே வராங்க. அதோட இந்த கடற்கரையும் வந்து குளிக்கிறதுக்கு பொழுதுபோக்குறதுக்குரிய இடமா இருக்கிறபடியால் பலதரப்பட்ட மக்களும் இங்கே வந்து இந்த கோயிலுக்கும் வந்து இந்த கடற்கரையிலையும் வந்து தங்களோட பொழுதுபோக்கான இடங்களில் இந்த காட்சிகளையும் அனுபவிச்சுட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இது வளமையாக ஒரு நாளும் நடைபெற ஒரு நிகழ்ச்சியாக இங்கே இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, பலதரப்பட்ட இடங்களிலிருந்து வந்துட்டுருக்கிறாங்க. நாங்களும் இன்றைக்கு மன்னாலேருந்து வந்தாங்க. இதில் உங்களோட வந்தாக்களும் இதெல்லாம் குளிச்சு எல்லாம் என்ஜாய் பண்ணி கற்றுக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்திருக்கிறீங்க? இல்லை, இதுதான் முதல் தரம்.
முதல் தடவை நீங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்களோட மனசில் வந்து புதுசாக ஏதாவது உணர்வு தோன்றி இருக்கு, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள். புதுசாக ஒரு இடத்துக்கு புதுசாக வரும்போது அது புதுவிதமான அனுபவம் தான். எந்த இடம் என்றாலும் புதுசாக போய்க்கலாம், அது எல்லாருக்கும் ஒரு புதுவித உணர்வையும் அனுபவத்தையும் அது கொடுக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை வந்து இந்த சுற்றுலா காலங்களை கழிக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்கள் இருக்குது. நீங்கள் ஏன் இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தீங்க? இந்த இடம் தேர்ந்தெடுத்த இல்லை. முக்கியமாக இங்கே வர்றதுக்குரிய காரணம் வந்து இந்த மாதா கோயில் தான். கோயிலை தரிசிக்கணுன்றதுக்காக வந்த இடத்துல இந்த கடற்கரையையும் நாங்கள் பார்த்துட்டு தெரியாமல் இருக்கா குளிச்சு பண்ணிட்டு போவோம்னு சொல்லி வந்திருக்கிறோம். அவ்வளோ. சரி, மன்னார்லேயும் வந்து நிறைய பீச் இருக்கும். இப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் காணப்படுற இந்த சாட்டி கடற்கரைக்கும் உங்களோட இடத்துல இருக்கிற கடற்கரைக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? மன்னாரில் வந்து இங்கே வர மாதிரி கூடுதலாக கடற்கரையை பயன்படுத்துகிறாக்கள் குறைவுன்னு சொல்லணும். மன்னாரில் அப்படியான இடம் இல்லை இருக்குன்றது, அதை கூடுதலாக மக்கள் பயன்படுத்துகிற குறைவு. யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் இந்த சாட்டி கடற்கரை மற்றது கார்னரில் இருக்கிற பசனா பீச் அப்படி கொஞ்சம் பிரபலியமான இடங்கள் இருக்கிறதால மக்கள் கூடுதலாக இதை தேடி வராங்க. மன்னாரை பொறுத்தவரையில் ஓலத்தொடவை என்ற இடத்துல இப்போ ஒரு சுற்றுலா மையம் ஒன்று உருவாக்கப்பட்டு அங்கேயும் இப்போ ஒரு சிலர் போய்கொண்டு இருக்கிறாங்க. காலப்போக்கில் அங்கேயும் கூடுதலான மக்கள் போகலாம்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சாட்டி கடற்கரைக்கு முன் கடை வைத்திருப்பவரிடம் சற்று உரையாடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். எவ்வளவு ஆண்டு காலமாக நீங்க இந்த கடை வச்சிருக்கீங்க? எடுத்து இப்போ 6 வருஷமாக இருக்கு. 6 வருஷமா வச்சிருக்கீங்க. அப்ப 6 வருஷமா வந்து இந்த சாட்டி கடற்கரைக்கு நிறைய பேர் இதுக்கால வந்து போயிருப்பீங்க. ஒரு நாளைக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் இங்க வருவீங்க? மேறத்தால ஒரு 10-15 வாகனத்தில் வருவோம் வந்து கொண்டு இருக்கலாம். அப்போ ஒரு 100 பேர் அப்படி வரும். இந்த சாட்டி பீச்சுக்கு முன்னுக்கு வந்து நீங்க கடை வச்சிருக்கீங்க. உங்களோட வியாபாரம் எப்படி போகுது? வியாபாரம் இந்த பெருசாண்டு இல்லை, எங்களுக்கு ஒரு எங்களோட சிலவுக்கு ஏற்ற மாதிரி வியாபாரம் போய் கொண்டிருக்குது. எங்களை மிச்சம் பிடிக்கக்கூடியதா பகுதியில் வர இல்லை, எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தான் வியாபாரம் நடக்குது. இப்போ ஒரு நாளைக்கு வந்து 100 பேர் எப்படி வருவீங்கன்னு சொல்றீங்க. அந்த பேரும் இந்த கடைக்கு வரவீங்களா? எல்லாரும் வர மாட்டேன். பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே தான் நல்ல கூல் சோடா எல்லாம் இருக்குது. அப்போ அங்கே போகணும். ஆனால் கூழ் குடிக்க விருப்பம் இல்லாதான் இங்கே வருவேன். சரி, உங்களுக்கு முன்னுக்கு தான் என்ன சாட்டி பீச் இருக்குது, நீங்கள் அடிக்கடி போய் குளிச்சிருப்பீங்க. இப்போ வேறு கடற்கரையிலையும் குளிச்சிருப்பீங்க. 2 கடற்கரைக்குமே என்ன வித்தியாசம் இருக்குது? நான் வேறு கடற்கரையில் குளிக்கல, இதில் தான் குளிச்சிருக்கிறேன். இது பிரச்சனை இல்லை. இந்த கடலுங்களுக்கு பிரச்சனை இல்லை, குளிக்கிறது கொள்றதுக்கு பிரச்சனை இல்லை. ஏனண்டா இதில் வந்து கல்லுகள் இல்லை, நீட்டான இடம் தானே, வெள்ளையாக இருக்குது. அது இப்போ இந்த காற்றுக்கு தான் இப்படி இருக்குது ஒழிய மற்றபடி நல்ல வெள்ளையான கடல். மற்ற ஒரு ஆபத்து இல்லை. மற்றவைக்கு வேறு கடல்கள் என்றால் பெருங்கடல்களில் தாழ்வமாக இருக்கும். இந்த கடல்ல அப்படி தாழ்வம் இல்லை. இதில் சின்ன பிள்ளையும் குளிக்கலாம், பெரிய ஆக்களும் குளிக்கலாம். இதில் எந்த பிரச்சனையுமே வராது. மொத்தத்தில் இந்த சாட்டி கடற்கரை யாழ்ப்பாணத்தின் மிகவும் அரிய பொழுதுபோக்கு சொத்து என்றால் அது மிகையாகாது. இந்த கடற்கரையின் பராமரிப்பு முன்னேற்பாடுகள் இன்றுள்ளதை விட இன்னும் மேம்படும் பட்சத்தில் இந்த கடற்கரை இன்னும் அதிகளவிலான சுற்றுலா பயணிகளை உள்ளீர்க்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
ஊட்டி வேலணையில் உள்ள சிந்தாத்திரை தேவமாதா ஆலயத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த ஆலயத்தின் வருடாந்த திருவிழா வருகின்ற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் மிக பிரபல்யமாக காணப்படுகின்றது. அதிகளவான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து செல்கிறார்கள். வருடம் பூராகவும் ஆலயத்திற்கு பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த தேவாலயத்தை பற்றிய ஒரு அறிமுக நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சி அமைய போகின்றது. அருகில் இருப்பவர் ஃபாதர் லம்பர்ட் அவர்கள், இவ்வாலயத்தின் பங்கு தந்தை. அவருடன் இவ்வாலயத்தை பற்றிய விஷயங்களை கேட்டறியலாம். வணக்கம் ஃபாதர். நீங்கள் எத்தனை வருஷமா, எவ்வளவு காலமா இந்த ஆலயத்துல பங்கு தந்தையா இருக்கு? நான் கடந்த 2 வருடங்களாக இந்த இடத்துல பரிபாலகராக இந்த ஆலயத்துக்கு பொறுப்பாக இருக்கிறேன். இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் ஒரு மிக பிரபல்யமான ஆலயம், அதாவது புதுமைகள் பல இருக்கிறது. அதே விட யாத்ரீகைகள் நிறைய பேர் வந்து செல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் வரலாறுகள் எல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த வகையில் இந்த ஆலயம் எப்போ உருவாக்கப்பட்டது, என்ன விசேஷம் இந்த ஆலயத்திற்கு, அதை பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? ஆம், இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட இது ஒரு போர்ச்சுகீஸுடைய காலத்தினுடைய பின்னணியில தான் இந்த ஆலயத்தினுடைய வரலாறு தொடங்குகிறது என்று சொல்லலாம். ஆகவே போர்த்துகீசர்கள் கடலோடிகளாக யாத்திரைகளாக இந்த வந்தபோது இந்த இடத்திலே தரையிறங்கி இந்த இடத்திலே இந்த மாதாவை, இந்த சிந்தாத்திரை மாதா தங்களுக்கு யாத்திரையை செய்கின்ற போது துணை செய்கின்ற இந்த மாதாவில் நம்பிக்கை வைத்து இந்த இடத்துல அவர்கள் ஒரு சிறிய ஆலயத்தை கட்டி இங்கே காணப்படுகின்ற இந்த சிறிய அன்னையினுடைய திருச்சுருவத்தையும் அங்கே வைத்து அவர்கள் இதை ஒரு வணக்க ஸ்தலமாக நன்றியோடு அதை ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் தங்களுடைய பிரயாணங்களிலே, தங்களுடைய யாத்திரைகளிலே, தங்களுடைய கடல் பயணங்களிலே இந்த மாதா எங்களுக்கு துணையாக இருந்தால் என்ற ஒரு நம்பிக்கை. ஆகவே தங்களுடைய பயணத்திலே, தங்களுடைய பிரயாணத்திலே இந்த அன்னை எங்களுக்கு பக்கபலனாக இருக்கின்றாள் என்ற நம்பிக்கையிலே இந்த ஆலயம் பல வருடங்களுக்கு முன்பு, கிட்டத்தட்ட 300 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஆலயம் இதில் இருந்தது என்று சொல்லலாம். ஆனால் இந்த ஆலயத்துடைய வரலாற்றை நாங்கள் பார்க்கிற போது கிட்டத்தட்ட 150 வருடங்கள் இந்த ஆலயம் ஒரு பெருபலியத்தை நோக்கி முன்னேறி சென்றது என்று சொல்லலாம். 150 வருடங்களாக இந்த ஆலயம் மக்கள் தரிசிக்கின்ற இடமாக, பல்வேறுபட்ட ரீதியிலே மக்களுக்கு அபயம் தருகின்ற, ஆறுதல் தருகின்ற இடமாக இருக்கின்றது. ஆகவே இதை பற்றியான சில விஷயங்களை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்லலாம்.
மாதாண்ட ஸ்டெச்சு வந்து அந்த ஆரம்ப காலத்துல இருந்தே இருந்தேன்னு சொன்னீங்க. இப்போ இதுல நடுவில் இருக்கிற நேரே இருக்கிற மாதா உயரமான சிறுவம் இருக்குதானே, இது வந்து இப்ப வைக்கப்பட்டது. இது வந்து கிட்டத்தட்ட 150 வருடங்களுக்கு முந்தி வைக்கப்பட்ட சுருவம் என்று சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், நம்முடைய தமிழ் கலாச்சார பண்பாட்டில் எதையும் அவர்கள் தொட்டு தங்களுடைய அவயங்களால் தொட்டு உணர்ந்து சிந்திக்கின்ற ஒரு சூழலில் இந்த சுருவம் இங்கே புதுசாக ஸ்தாபிக்கப்பட்டு அதை மக்கள் தங்களுடைய ஆராதனைக்கு வழிபாட்டுக்குரிய வணக்கத்துக்குரிய சுருவமாக தங்களை தொட்டு மாதாவுடைய உணர்வுகளோடு ஆழமாக சங்கமித்து இந்த மாதாவுடைய சுருவத்துக்கு முன்னால் அவர்கள் செவிப்பதை நான் பல கட்டங்களில் பார்த்தேன். அது கிறிஸ்துவின் சீடர் தோமா அவர்கள் கூட வந்து கிறிஸ்துவின் காயங்களுக்குள் தன் விரலை விட்டால் தான் நம்புவேன்னு சொல்லி சொன்னவர். அதே விரைவில் வந்தார்கள் தானே கத்தோலிக்கர்கள், அதால கூட அப்படி இருக்கலாம் தானே. மனிதனுடைய வளர்ச்சியில் அவனுக்கு இந்த ஐம்புலன்கள் ஒரு முக்கியமான ஒன்று தானே. மனிதன் வந்து அவனுடைய அறிவு இருக்குது, அதே நேரத்தில் அவனுடைய ஐம்புலன்கள் அவன் தொடர வேண்டும், உணர வேண்டும், அவன் அந்த ஐம்புலன்களால் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அது தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு பெரிய பண்பு இல்லையா. அவர்கள் எப்பொழுது மாதாபிதா குரு தெய்வம் என்று சொல்வதைப் போல இது ஒரு தமிழ் பண்பாட்டில் எதையுமே தங்களுடைய உள்ளுணர்வுகளால் உணர்ந்து அபயங்களால் தொட்டு அதை உணர்கின்ற ஒரு நிலை ஒரு தமிழ் பண்பாட்டினுடைய ஒரு சிறந்த பண்பாக இருக்கிறது. அந்த நிலையில்தான் இந்த சுரூபமும் மக்கள் தொட்டு உணர்ந்து தேவதாயாருடைய அனுக்கிரகங்களை ஆசீர்வாதங்களை பெறுகின்ற இடமாக இது இந்த திருச்சுருவம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்தது. ஆலயத்தின் முன் பீடத்திற்கு அருகில் நின்று கொண்டிருக்கின்றோம். இது வந்து அமைதியான சூழலாக காட்சி தருகின்றது. சுற்றிவர மரங்கள் நிறைந்து காணப்படுகின்றன. இப்படியான ஒரு இடத்தில் நின்று இந்த ஆலயத்தை பற்றிய மேலதிக விளக்கங்களை அருட்தந்தை அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ளலாம். இந்த ஆலயம் வந்து ஃபாதர் ஒரு யாத்திரிகைகள் அதிக அளவில் வார ஆலயம். இந்த ஆலயத்திற்கு கிட்டத்தட்ட வருஷத்திலே எத்தனை யாத்திரிகைகள் வந்து செல்வார்கள்? வருடத்தில் இந்த ஆலயத்தை பொறுத்த மட்டும் பொதுவாக பலரும் உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாண டவுனில் அதாவது நகர பட்டணத்தில் கிட்டத்தட்ட 40% மக்கள் கத்தோலிக்க மக்கள். ஆகவே அவர்கள் இந்த 40% கத்தோலிக்க மக்களும் வெகு சீக்கிரத்தில் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே தான் இந்த ஆலயத்தை பலர் விடுமுறை நாட்களில், சனி ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் இந்த ஆலயத்துக்கு அவர்கள் வந்து செல்கிறார்கள். ஆகவே நாங்கள் சும்மா கிட்டத்தட்ட இந்த திருவிழாவுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் 3வது சனிக்கிழமை கொண்டாடப்படுற இந்த திருவிழாவுக்கு கிட்டத்தட்ட 40,000-50,000 மக்கள் வருவார்கள். அப்படி வந்து போகிற சனங்கள் தவிர்த்து மற்ற ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விடுமுறை நாட்களில் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு, பாடசாலை மாணவிகளை கூட்டிக் கொண்டு பெற்றோர்கள் இங்கே வந்து இந்த ஆலயத்திலிருந்து செவிப்பதை நான் காணுகின்றேன். ஆகவே ஒரு வருடத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் மக்கள் இந்த ஆலயத்துக்கு வந்து போகிறார்கள் என்பதை நான் உணர்கிறேன். என்றால் கடந்த 2 வருடங்களாக நான் அவர்களை பார்க்கின்றேன். இந்த ஆலயத்துக்கு வருவதற்குரிய காரணம் என்னவென்றால் இது ஒரு அமைதியான இடம். நீங்கள் சொன்னது மாதிரி இது ஒரு அமைதியான இடம், மரங்கள் சூழ்ந்த சூழல். ஆகவே உஷ்ணங்கள் அதிகரித்திருக்க நேரத்தில் மக்கள் இயற்கையாக இப்படியான நிழல் சூழ்ந்த இடங்களை அவர் தேடி வர்றார்கள். அப்படியாக பார்க்கும்போது ஒரு விதத்தில் ஒரு ஆன்மீக நிழல் தருகின்ற மரமாக மரியாள் இருக்கிறார். இங்கே இந்த இப்படி பல்வேறுபட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், முரண்பாடுகள், வேதனைகள், சோதனைகள் மத்தியில் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை தந்து அவர்கள் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பதன் மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ஆத்மார்த்த ரீதியாகவும் செப ரீதியாகவும் அவர்கள் ஓய்வெடுத்து இறைவனோடும் மாதாவோடும் இணைகின்ற ஒரு அற்புதமான யாத்திரிய ஸ்தலமாக இந்த இடம் இருக்கின்றதை நாம் உணர்கின்றோம். இந்த யாத்திரிய ஸ்தலம் படிப்படியாக வளர்ந்த ஒரு யாத்திரிய
ஸ்தலம் என்று சொல்லலாம். முன்பு ஒரு சிறிய கோயிலாக இருந்து அதன் பின்பு மக்கள் பெருக்கத்தினால அந்த சின்ன கோயிலும் இந்த இடத்துல தான் இருந்ததா? இந்த சின்ன கோயில் கிட்டத்தட்ட இந்த ரோட்டுக்கு அந்த பக்கத்தில் இருந்தது என்று சொல்றார்கள். அதன் பின்பு நான் இருக்கிற இந்த இடத்துல முதல் ஒரு சிறிய கோயில் கட்டப்பட்டு அதன் பின்பு இந்த பெரிய கோயில் கட்டப்பட்டது. ஆகவே இது ஒரு படிப்படியாக விருத்தி அடைந்த ஒரு ஆலயமாகத்தான் இது இருக்கின்றது. அந்த ஆலயத்தின் திருவிழா வந்து வருகின்ற செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி நடைபெற போகுதுன்னு சொன்னீங்க. அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவில் நடைபெறும்? அதற்குரிய ஏற்பாடுகளை நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். சிறப்பாக இந்த ஆலயத்துக்கு வர்ணம் திட்டி சிறப்பாக இந்த போர்ட்டிகோ மண்டபம் இதில் தான் இந்த கடைசி திருப்பலியை ஆயர் அவர்கள் கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுப்பார்கள். இந்த வர்ணம் இதற்கு வீட்டுக்கெல்லாம் எங்களுடைய பிள்ளைகளுடைய உதவியோடு வர்ணம் திட்டி இந்த திருவிழாவுக்குரிய ஆயத்தங்களை செய்கின்றோம். அதன் பின்பு இங்கே ஒரு சுற்றுப்பிரகாரம் மாதாவுடைய சுற்றுப்பிரகாரம் நற்கரணை சுற்றுப்பிரகாரம் எடுக்கின்ற பாதைகளை நாங்கள் செப்பனிட்டு வர்ணம் தட்டி வைத்திருக்கிறோம். அது ஆலயத்துக்கு வெளிப்புறமா இல்லாட்டி உள்புறமா? இவைகள் எல்லாம் வெளிப்புறமாக நடக்கின்றது. நற்கரணை பவனி எல்லாம் வெளிப்புறமாக நடப்பது. ஆகவே அந்த வர்ணங்கள் எடுத்துக்கிறோம். அத்தோடு இந்த தபசு காலத்தில் சிலுவப்பாதை நடக்கின்ற அந்த சிலுவப்பாதை தியானங்களை எல்லாம் நாங்கள் வர்ணம் தட்டி அந்த தியான நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அது எப்போ கட்டப்பட்டது? அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால் இங்கே அருள் தந்தை ஸ்டானிஸ்லஸ் பிலிப் என்ற ஒருவர் இருந்தார். அவர் மிகுந்த மாதாவில் ஒரு வாஞ்சை உடையவர். அவர் தன்னுடைய சொந்த முயற்சியினால இந்த இதை ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்பு கட்டி இது தபசு காலத்தில் நிறைய கிறிஸ்துவ மக்கள் இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை தரிசித்து அவர்கள் இந்த தபக்கால சிந்தனைகளை இந்த தபக்கால தியானங்களை இந்த இடத்திலே அவர்கள் நடத்துகிறார்கள்.